வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுவன் டெக் வேர்ல்ட் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு தமிழக அரசு சார்பாக வெளியான ஒரு முக்கிய அறிவிப்பு தான். ஒரு டெட்லைன் டேட்டையும் கொடுத்துட்டாங்க. ஏற்கனவே இதை பத்தி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கிறோம். ஸோ கண்டிப்பா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்து ஆல் நோட்டிபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. நாடு முழுவதும் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் ரேஷன் கடைகள் மூலம் இலவசமாகவும் மலிவு விலையிலும் ரேஷன் பொருட்கள் மற்றும் மளிகை பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. அதை உறுதிப்படுத்தும் வகையில் ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்கள் அனைவரும், அந்த அட்டையில் மென்ஷன் ஆகியிருக்கிற குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் மார்ச் 31ஆம் தேதிக்குள் தங்களுடைய இகேஒய்சியை சரிபார்க்க வேண்டும் என்று ஏற்கனவே மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகளும் அறிவித்திருக்கிறாங்க. அந்த வகையில் தினமணி செய்தித்தாளில் வெளியான ஒரு முக்கிய அறிவிப்பு தான். அதாவது, தருமபுரி மாவட்டத்தில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் மத்திய அரசு மானியத்தால் பயன்பெறும் முன்னுரிமை குடும்ப அட்டைதாரர்களான ஏஏஒய் மற்றும் PHH வகை குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் வரும் மார்ச் 31ஆம் தேதிக்குள் தங்களது குடும்ப அட்டையில் உள்ள அனைத்து உறுப்பினர்களின் ஆதார் விவரங்களை சரிபார்க்க வேண்டும் என்று அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு சில குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னா, குழந்தைகள் 5 வயதுக்கு குறைவாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய பிங்கர் பிரிண்ட் அப்டேட் ஆகாது. காரணம் என்னன்னா, அவங்க ஆதார் கார்டில் பிங்கர் பிரிண்டை சரிபார்த்தால் மட்டுமே அவர்களது பிங்கர் பிரிண்ட் இகேஒய்சி மூலம் அப்டேட் செய்யப்படும் ரேஷன் கடைகள். அது இல்லாம இந்த ஒரு வெப்பேஜ்லயும் கொடுத்திருக்கிறாங்க. TNPDS வெப்பேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா, ஏஏஒய் PHH குடும்ப அட்டையில் உள்ள குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் தங்கள் வசிக்கும் ஊரில் நியாய விலைக்கடையில் அல்லது வெளி மாவட்டம் வெளி மாநிலத்தில் வசிப்பவன் அருகில் உள்ள நியாய விலைக்கடையில் மூலம் விரல் ரேகை கண் கருவிழி சரிபார்ப்பு மூலம் இகேஒய்சி மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் TNPDS பேஜிலேயே செய்தியில குறிப்பிட்டாங்க. ஸோ பொதுமக்கள் இதுவரை யார் யார் அவர்களது இகேஒய்சி அப்டேட் செய்யவில்லையோ அவர்கள் 31 மார்ச்க்குள் கண்டிப்பாக செய்துவிட வேண்டும். இல்லை என்றால் அந்த நபருக்கு வழங்கக்கூடிய பொருட்கள் எதுவும் வழங்கப்பட மாட்டாது என்று தமிழக அரசு மற்றும் மத்திய அரசும் சொல்லியிருக்கிறாங்க. இவ்வளவுதான் நண்பா, இந்த வீடியோவில் நம்ம பார்த்த ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். ரேஷன் கடை இகேஒய்சி அப்டேட் செய்வதற்குண்டான டெட்லைன் டேட் 31 மார்ச் 2025. அதுக்கு முன்னாடி நீங்க பண்ணிருங்க. குழந்தைகளாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கை விரல் ரேகை சரிபார்க்க முடியாது, கண் கருவிழி சரிபார்க்க முடியும். ஆகையால் அவர்களுக்கு கண் கருவிழி சரிபார்ப்பு மூலம் அவர்களது இகேஒய்சியை சரிபார்த்துக் கொள்ளுங்கள். ஏதேனும் சந்தேகம் இருப்பின் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்து ஆல் நோட்டிபிகேஷன் மறந்துடாதீங்க. வீடியோவை லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம மீண்டும் அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.